சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம மட்டன் வச்சு மிளகு வறுவல் தான் பண்ண போகிறோம். இது வந்து வித்தியாசமாக பண்ண போகிறோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே மட்டன் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருவோம். பாருங்கள், ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ குக்கரை மூடிடுவோம். மூடி நல்லா ஒரு 4-5 விசில் விட்டுடலாம். குக்கர் பார்த்திங்கன்னா ஒரு 4 விசில் வந்துருச்சு. இதை இறக்கி வச்சிடலாம் கீழே. பாருங்கள், நம்ம வந்து இப்போ மட்டனுக்கு மசாலா வறுத்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். பெருசாக இதுக்கு மசாலா எதுவும் இல்லை. மிளகு, ஜீரகம், சோம்பு, அவ்வளோதான். பாருங்கள், சோம்பு ஒரு 3/4 ஸ்பூன். அதுக்கப்புறம் மிளகு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு வச்சுருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 பல்லு பூண்டு. இஞ்சி வந்து ஒரு 4 பீஸு. இது எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஆறினோடனே அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. மறுபடியும் இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் வச்சுருக்கேன். அதை சேர்த்துப்போம். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாதி வதங்கின உடனே வெங்காயம் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச இந்த மட்டனை வந்து சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியோடவே சேர்த்துக்கங்க. பாருங்க, இந்த மட்டன் சேர்த்த உடனே நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, மிளகு, இது எல்லாத்தையும், சோம்பு, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு இதை மூடி வச்சுருவோம். இப்போ இதை மூடி வச்சுருவோம். பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் அடிக்கடிக்கு கிண்டி விட்டுக்குங்க. அப்போ தான் வந்து நமக்கு அடி பிடிக்காமல் வரும். கிட்டத்தட்ட இது ஒரு 10 நிமிஷமாவது அடுப்பில் இருக்கணும். பாருங்கள், இப்படி அடிக்கடிக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி கிரேவியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் வந்து நான் கிள்ளி வச்சுருக்கேன். அதை சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது மேலே சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப வேகணும்னு கிடையாது, ஒரு 1/4 வேக்காடு வெந்தால் கூட போதும். சூப்பராக மட்டன் மிளகு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டிங்கன்னா நீங்கள் ட்ரை ஆகி வறுவல் மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுனால இப்போவே நான் இறக்கிடுறேன். இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூப்பரான மிளகு மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதையே நீங்கள் ட்ரையாக பண்ணிங்கன்னா வறுவல் ஆகிடும். நான் கொஞ்சம் கிரேவியாக வச்சுருக்கேன். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.